சக்திவேலு, சக்திவேலு, ஏய் சக்திவேலு, என்னப்பா? உன் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு. அப்பா எதுக்குப்பா என்ன விட்டு விட்டு வெளியே வரட்டுறீங்க? நான் தான் எங்கேயும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல. இப்ப நீ சண்டை போடணும், அதுக்காகத்தான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். சண்டை போடணுமா? புரியும்படியா சொல்லுங்கப்பா. நம்ம அப்துல் சலீமை காஷ்மீர் தீவிரவாதிக்கு புடிச்சு வச்சுட்டாங்களா? அட பாவமே, அந்த விமானத்தில் அவரும் மாட்டிக்கிட்டாரா? ஆமா, அவனுக்கு உண்டு. ஆனா அது எனக்கான மாதிரி. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன காப்பாத்தணும்னா என்ன செய்வியோ அதை செய்டா. போ. காஷ்மீருக்கு போயா? உங்களுக்கு என்ன பைத்தியங்கிட்ட பிடிச்சு போச்சா? காஷ்மீர் என்ன கனமாப்பட்ட நினைச்சீங்களா? இமயமலை அடிவாரத்துல இருக்குப்பா. எங்க இருந்தா என்னடா, எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு. நீ அந்த பொண்ணு உடனே கிளம்புங்க. ஐயோ, அந்த லோலாய் கூடவா? அவளுக்கு பண திமிரு, படிச்ச ராங்கி, அவ ஜாதியே வேறப்பா. பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடெல்லாம் ஏன் சரிவுக்கு கிடையாது. இவ்வளவு ஏன் அந்த பொண்ணு என்ன ஜாதி என்ன அவனுக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அப்படின்னா சகி அவர் பொண்ணு இல்லப்பா, அச்ச குழந்தையா தெருவுல கிடந்தது. சலீம் அந்த குழந்தையை எடுத்து தன் குழந்தையாவே வளர்த்தான். அதுக்காகவே கடைசி வரைக்கும் அவன் கல்யாணம் கூட பண்ணிக்கல. இப்பவும் அந்த பொண்ணுக்கு தான் யாருங்கிற விவரம் தெரியவே தெரியாதப்பா. மற்றவங்களுக்கெல்லாம் மார்பு இதயம்னா என் சலீமுக்கு உடம்பெல்லாம் இதயம்டா. அவனுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். டேய், நீ போறேனா போடா, அந்த பொண்ணுக்கு துணையா நான் போறேன். நில்லுங்க. அப்படியே 10 பேர் வெட்டி வீசிட போறீங்க. கொடுங்க, நான் போறேன். இந்த பாருங்க, கட்டு மரத்தெல்லாம் கண்ணாரத்தோட ஒப்படைச்சிருங்க. நான் இல்லைங்கிறதுக்காக நீங்க கடலுக்கு போயிடாதீங்க. என்னப்பா நான் சொல்றது? சரிப்பா, நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் போவனா? தம்பி. என்னப்பா? இத கையில போட்டுக்க. காத்து கருப்பு அண்டாது. சரிப்பா. தம்பி, கடல் மீன் ஆத்துல நீந்தாது, ஆத்து மீன் கடல் நீந்தாதுன்னு அடிக்கடி நான் சொல்றேன். ஆனா நீ கவலைப்படாதீங்கப்பா. கடல், ஆறு, குளம் எதுல வேணும்னாலும் நீந்துற மாதிரி தான் நீங்க என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த மீன் எந்த தண்ணிலே நீந்தும். அதுக்கு இல்லடா, இந்த பாவி உன்னை படிப்பறிவு இல்லாதவனா வளர்த்துட்டேனே. படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லப்பா. படிக்காத காமராஜர் சாதிச்சதை விட படிச்சவன் எவனும் சாதிச்சதில்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்கப்பா. காஷ்மீருக்கு எப்ப கிளம்புறோம்? காஷ்மீருக்கா? எதுக்கு? உங்க அப்பாவை தீவிரவாதி கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு. அருவா எதுக்கு? சண்டனை அருவாளை தூக்கிட்டு ஓடிடுவேன், அந்த பழக்க தோஷம். சரி, எப்ப கிளம்புறோம் சொல்லு. மிஸ்டர், அது என்ன சமுத்திரத்துல மீன் பிடிக்கிற சமாச்சாரம் நினைச்சியா? இந்த பாரு பாப்பா, இந்த நக்கெல்லாம் வேணாம். அந்த பொண்ணு கூட துணைக்கு போடன்னு எங்க அப்பா சொல்லிச்சு, அதான் வந்தேன். ஆமா. என்ன படிச்சிருக்க? ஏன் 9ஆம் கிளாஸ். எம்ஏ படிச்ச நானே அங்க எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டா மட்டும் போதுமா? அர்ஜுனன் படிச்ச அளவுக்கு கர்ணன் வித்தைகளை படிக்கல. ஆனா அர்ஜுனன் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டிட்டான் கர்ணன். ஏன்? கையில வில்லும் மனசுல தில்லு இருந்துச்சு. எனக்கு அந்த தில்லு இருக்கு, என் கூட வா போகலாம். அவங்க என்ன வில்லு அம்பு வச்சுக்கிட்டு மார்பேட் ஆடுறாங்கன்னு நினைச்சியா? துப்பாக்கியும் வெடிகுண்டு வச்சிருக்காங்க. அவங்கள நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நீ தூண்டில் போட்டதா லாக்கி, துப்பாக்கி சுடுறதுக்கு இல்ல. எண்ணூர்ல இருந்து நெல்லூர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு உப்பு மயிலுக்கும் என்ன கிட்டத்தான் மசாலா அரைப்பாங்க, தெரிஞ்சுக்க. புதுசா வந்திருக்கிற ஆயுதங்களை பத்தி எனக்கு தெரியாது, அதையும் கத்துக்கிட்டேன். வச்சுவிடும் வச்சு. வண்டர்ஃபுல், மார்வலஸ். உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டர் பிரெயினா? கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இப்பதான் பழகுறேன்னு சொல்றீங்க, இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே. சார், ஆயுதங்கள் தான் வேற வேற, குறி ஒண்ணுதான். எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க மிஸ்டர் சக்திவேல். நீங்க ஒரு ஒன் மேன் ஆர்மி. குட் லக். நன்றி சார். See you again. See you.
ஆமா, இவர்கிட்ட வெடிகுண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? பாடி கார்டா வரவங்களுக்கு பாம்ஸ பத்தி எதுக்கு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டதே போதும். பாடி கார்டா? பின்ன எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ற வரைக்கும் நான் ஸ்ரீநகர்ல இருக்கணும். அந்த ஆபத்தான ஊர்ல ஒரு ஆம்பளை துணை வேணுங்கிறதுக்காக தான் நீ என் கூட வர. ஓகே? அப்போ உங்க அப்பாவை யாரு மீட்டுட்டு வருவாங்களா? நாம எதுக்காக மீட்டணும்? அந்த தீவிரவாதி தான் எல்லாரையும் விட்டுறேன்னு சொல்லிருக்கான்ல. கரெக்ட் தான். இப்ப புரியுதா உனக்கு உலக அறிவு பத்தாதுன்னு? அது சரி. நான் 9ஆம் கிளாஸ் தானே, நீ எம்ஏ வாச்ச, அத மறந்துட்டேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? போலாம். போற வழியில ஒரு ஆளை பார்க்கணும். யாரு? அதான் உங்க அப்பா கூடவே கூட மாட சுத்திக்கிட்டு இருப்பானே. அப்படி யாரும் இல்லையே. ஆமா, உங்க அப்பா என்ன 7 கடல் தாண்டி தனியா என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஓ, லேப் அசிஸ்டன்ட் கன்னிமுத்துவா? கன்னிமுத்துவே தான். அவன் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும், வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உனக்கு பணம் தானே வேணும், நான் கொடுக்குறேன், வா. இங்க பாரு, எனக்கு வாங்கி பழக்கம் இல்ல, கொடுத்துதான் பழக்கம். போலாம். கன்னிமுத்து, தண்ணியா ஊத்துறியடா பணத்தை. எப்படிடா வந்தது? கஷ்டப்படுறா வரும். ஏன் காட்டி கொடுத்தா வராதா? எந்தடா உன்னை எங்கெல்லாம் தேடுறது?
அவன் பட்ட கடனை அவன் வந்தா தீக்கணும். அதான் நம்ம பாலிசி. ஏய், இப்ப உண்மைய சொல்ல உன்னை நெருப்புல தூக்கி வீசுறேன். சொல்றா. இத கொண்டாத நான் சொல்லிடுறேன் சொல்லு. சொல்றா. டாக்டர் கண்டுபிடிச்ச மருந்து பத்தியும் அவரு மாஸ்கோவுக்கு பிளைட்ல போற ரகசியத்தையும் நான் தான் சொன்னேன். யாருக்கு சொன்ன? கான்னு ஒரு பாகிஸ்தான்காரனுக்கு. அவன் என்னவா இருக்கா? தெரியாது. எவ்வளவு கொடுத்தான்? 10 லட்சம். 10 லட்சம் ரூபாய்க்கு பாரதிய வித்துட்டியடா துரோகி. என்னம்மா இப்ப என்ன சொல்ற? ஆமா, எங்க அப்பா மருந்து கண்டுபிடிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த தியரியை கூட இன்னும் சப்மிட் பண்ணல. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? உங்க அப்பா சோடா குடிச்சா எங்க அப்பாக்கு ஏப்பம் வரும். எங்க அப்பா ஏப்பம் விட்டா எனக்கு ஜீரமாயிரும். தெரிஞ்சுக்க. ஆமா, இந்த ஆள் மூலமா தான் இன்ஃபர்மேஷன் வெளியில போயிருக்கோன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு சின்ன கணக்கு தான். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சுட்டு போட்டாலும் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஜாதி, தேசியவாதி. அதனால உங்க அப்பா கூட நெருக்கமா இருக்கிற இவன் தான் காட்டி கொடுத்திருப்பான்னு சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. அந்த மருந்து பத்தி தெரிஞ்சுக்காம ஸ்லோபியர் யாரையுமே ரிலீஸ் பண்ண மாட்டா. இந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கு சொல்லலாமா? இங்க பாரு, அந்த மருந்து முக்கியமா, அங்க இருக்கிற 70 பேர் உயிர் முக்கியமானா அரசாங்கத்துக்கு 70 பேர் உயிர் தான் முக்கியம். அவங்க உயிர் போயிட்டா இவங்க ஆட்சி போயிடும். அதனால உங்க அப்பாவை காப்பாத்த ராணுவம் போகாது, நான் தான் போகணும். வாட்? நீ சொன்ன மாதிரி ஸ்ரீநகர் வரைக்கும் போனா பத்தாது. அந்த ஸ்னோபியர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்க போகணும். அங்க போனா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நானும் வரேன். அப்படியா? இனிமே இந்த 9ஆம் கிளாஸ் பின்னாடி தான் அந்த எம்ஏ. உட்கார்.